வணக்கம் நண்பர்களே. திருச்சிக்கு விஜய் போனார். அந்த பேச்சு நடக்க வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு போனாரு போய்கிட்டே இருந்தார். அவ்வளவு பெரிய கூட்டம். 10:30 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட 2:30 மணி ஆயிப்போச்சுங்க. அந்த அளவுக்கு கூட்டம். அதுதான் அவர் கிட்டத்தட்ட நடத்துற முதல் பிரச்சார கூட்டம்னு சொல்லணும். அதுல திமுகவை வச்சு செஞ்சுட்டாருங்க. அவருடைய நோக்கமே திமுக ஓட்டுகளை கவரணும். அதை கவர்ந்தா போதும், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறது நல்லாவே கணக்கு போட்டிருக்காரு. ஏன்னா இப்போதானே ஆன்டி கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இன்டர்வல் பிளாக் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இன்னும் 8 மாசம் இருக்கு. கிளைமேக்ஸ் வரும்போது யார் யார் ஓட்டு எல்லாம் தேடி எடுத்துக்குவாருங்கிறது இப்ப நான் சொல்ல முடியாது. அவர் 10:30 மணிக்கு திருச்சியில மரக்கடை பக்கத்துல பேசணும். அதுதான் உடன்பாடு. அதுதான் சொல்லியிருந்தாங்க போலீஸ் கிட்ட. ஆனா அவர் வந்து இறங்கி அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள திக்குமுக்காடிட்டார். அவருடைய வாகனம் போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்களா தொண்டர்களா அப்படின்னு வித்தியாசமே பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க விஜய பாக்குறதுக்கே வர்றாங்க. விஜய் எப்படி இருப்பாரு, பிக் ஸ்கிரீன்ல பார்த்திருக்கோமே, கிட்டத்தட்ட சின்ன சின்ன மொபைல் போன் எல்லாம் அவருடைய கிளிப்பிங்ல பார்த்திருக்கோமே, நேர்ல எப்படி இருப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வெறி அவர் மேல இருந்தது. அவர் வந்த வழி எல்லாம் கூட்டம் அப்படியே இருந்தது. இந்த கூட்டத்தை ஏன் அவங்க சரியா முறைப்படுத்தல அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் நினைச்சிருந்தாங்கன்னா சரியாக கூட்டத்தெல்லாம் வேலைக்கு 10:30 மணிக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் இன்னும் 2 இடத்துக்கு போகணும், இதெல்லாம் சரியா நெறிப்படுத்தி இருக்கலாம்ல. அதெல்லாம் அவங்க செய்யல. அதே மாதிரி காவல்துறையும் அதே மாதிரி திட்டத்திற்கு எந்த விதமான செயல்பாட்டையும் காமிக்கல. ஆகையால அவருடைய வாகனம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் அவர் பேச வேண்டிய இடம் மரக்கடை பக்கத்துக்கு போறதுக்கு முன்னால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தொண்டர்கள்லாம் என்ன பேச போறாரோ என்ன பேச ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அவர் பேச ஆரம்பிச்சாரு. ஆனா யாருக்குமே போய் சேரலைங்க. ஏன்னா அங்கே ஆடியோ கட் ஆயிருச்சு, சவுண்டு கட் ஆயிருச்சு, மைக்கு கட் ஆயிருச்சு. மைக் இருந்தது, அதற்கான தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் மைக்குக்கு போற கேபிள் கூட கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்தில் தான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. அவர் பேசுனது கேட்கலன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் கேட்கல கேட்கல கேட்கலன்னு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க விஜய பாக்குறதுக்கு தான் வர்றாங்க, அவர் பேச்ச கேட்க யாரும் வரல. மதுரை மாநாட்டுல கூட அவரை பார்த்தோன்னு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இதுதாங்க விஜய் தொண்டர்கள். என்னங்க அவர் பேசியா பார்க்க போறாங்க, அவர் பார்த்தாவே போதும் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் என்ன பேச போறாரு, பேசுறது கேட்கலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. டிவியில பார்த்தா கூட அவங்களுக்கு சவுண்டு வர்ற ஏதோ பெரிய பிரேக்கிங் நியூஸ் போடுறது மூலம் அவர் என்ன பேசுறாருங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்புறம் தான் அவர் என்ன பேசினாருங்கிறதுக்கான கிளிப்பிங் கிடைச்சது. இந்த பேச்சுல அவர் திமுக அரசை கடுமையா தாக்குனாருங்க. கடந்த முறை அவர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னங்க விஜய் பேசுறாரு, அவருக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியுமா, அவர் திமுக அரசை குறை சொல்றாரு, குறை சொல்றதுன்னா என்ன, ஏதாவது இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்றாரா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. அதுக்காக ஒரு பெரிய பேப்பரோட வந்துட்டாருங்க. அப்படியே குறைகளா படிச்சுட்டாரு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா திமுக அரசு எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க, வர்றதுக்கு முன்னால திமுக நீங்க 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, எவ்வளவு நிறைவேற்றி இருக்கீங்க, நீட் தேர்வு ரத்து செய்ய முடிஞ்சதா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடிஞ்சதா, பெண்களுக்கு அரசு வேலைகள்ல வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க முடிஞ்சதா அப்படின்னு பெரிய அளவுக்கான லிஸ்டே போட்டுட்டாரு. இதெல்லாம் அவர் கேட்க கேட்க செய்தீர்களா அப்படின்னு ஜெயலலிதா பாணியிலே கேட்டாரு பாருங்க. அதுல எல்லாத்துடைய மொத்த உருவமா மாறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எங்க திருச்சியில மாநாட்டுக்கு அவர் ஏற்பாடு பண்ணாரு அப்படின்னு கேட்டா, திருச்சி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வணங்கித்தானே போவாங்க, அந்த மாதிரி திருச்சி அப்படின்னு ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. ஏன்னா அண்ணா இங்குதான் போட்டியிட நினைச்சாரு, எம்ஜிஆர் இங்குதான் மாநாட்டை நடத்தினாரு அப்படின்னு திருச்சிக்கு ஒரு வரலாற்று விளக்கத்தையே கொடுத்தாரு. ஆகையால அவருடைய தேர்தல் பாதையில தேர்தல் பிரச்சாரத்துல திருச்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதை ஹைலைட்டா காட்டிட்டாரு. ஆனா திருச்சியில அவரு ஒரு சுற்றுலாவே வந்தாருன்னு சொல்லணும், நகர்வலம் வந்தாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கூட்டத்துக்கு மத்தியில மிதந்து வந்து பேச ஆரம்பிச்சாரு. அவர் ஒவ்வொரு கேள்விகளா கேட்க கேட்க தொண்டர்கள், அங்கிருந்த தொண்டர்கள், ரசிகர்கள் தான் சொல்லுவீங்களா, இல்லைங்க தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் அழகா பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதை செய்வீர்களான்னு அரசுக்கு கேட்கிறாரு. எல்லாம் ஓன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த எண்ணம் அவர்கள் மனசுல போய் சேருது. அது மட்டுமல்லாம எங்க இதெல்லாம் செய்யாத திமுக ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு வேற கேட்டாரு. இதை கேட்டோன்னு அங்க இருக்கவங்க எல்லாம் இல்லைங்கிற மாதிரி சைகைகளை காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தாங்க விஜய் இதைத்தான் எதிர்பார்த்தாரு. போற இடங்கள்லாம் கேள்வி கேட்கறது, அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கறது, மெதுவா அவங்க மனசை மாத்துறது. நாம சொன்னோம்
திமுக வாக்குகளுக்கு குறி வைக்கிறது. திமுக வாக்குகளுக்கு குறி வைக்கிறதுனா திமுகவுக்கு ஓட்டு போட நினைக்கிறவங்களுக்கு எதிராக பேசுறது. அது மாதிரி நினைக்கிறவங்க மனசை மாத்துறது. திமுக ஓட்டு போட போறீங்க இல்ல அப்படின்னா இவருக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படின்னா அண்ணா திமுக லிஸ்ட்ல இல்லையா? லிஸ்ட்ல இருக்குங்க. திமுக ஓட்டு போடாதவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அண்ணா திமுக ஓட்டு போட பார்ப்பாங்க, பாஜகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட பார்ப்பாங்க. ஆனா அவங்களே மனசு மாத்துறது, திமுகவுக்கு போற ஓட்டுகளே தன் பக்கம் கவர்றது, அண்ணா திமுகவுக்கு போட நினைச்சாங்கன்னா அதையும் மட்டுப்படுத்துறது, தடை போடுறது. இந்த மாதிரி பல வியூகங்களோட தான் விஜய் இந்த களத்துல இறங்கி இருக்கிறாரு. அவருடைய முதல் கள பயணம் எப்படி இருந்தது அப்படின்னா வெற்றி அப்படின்னு ஒரு டிக்கு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் கூட ஒரு 3 மாசத்துக்கு அவர் பயணங்கள் போக போறாரு. சனிக்கிழமை அரசியல்வாதி அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க. என்ன ஆயிப்போச்சு, சனிக்கிழமை வந்தான வெள்ளிக்கிழமை வந்தான அவர் வந்தாருன்னா கூட்டம் கூடுது. அப்படிப்பட்ட கூட்டம் நிச்சயமாக காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. இப்படிப்பட்ட கூட்டம் எதற்காக கூடும்? அப்படியே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துருவாரா விஜய் அப்படின்னா கொண்டு வந்துருவாரோ அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாரு, முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இதுக்காக ஓட் பேங்க் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா கடுமையான உழைப்பு தேவை. என்னங்க விஜய் எதுக்குங்க பேசணும்? அவர் முகம் காமிச்சா பத்தாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அவர் முகத்தையும் காமிச்சு அப்படியே 2 பேச்சு பேசினார் அப்படின்னா எல்லாரும் அப்படியே மயங்கி போறாங்க. ஏதோ ஒரு சினிமால முதல் நாள் முதல் டிக்கெட்டு முதல் ஷோ பாக்குறவங்க மாதிரி இருக்காங்க. இல்லைங்க, ஒரு தடவை பார்த்தா பத்தாது, அந்த ஷோவை அந்த சினிமா 3 தடவை பார்க்கணுங்கிற மாதிரியும் இருக்காங்க. அப்போனா விஜயை திரும்ப பார்த்தா கூட அவங்க சரியா தான் இருப்பாங்க மாதிரி தெரியுது. அடுத்த கூட்டங்களுக்கு போறாரு, இன்னும் வருகின்ற நாட்கள்லாம் போறாரு. முதல்ல அந்த மைக்க சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்களும் கேட்கறாங்க, நிபுணர்கள் கேட்கறாங்க, தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் கேட்கறாங்க. அவர் என்ன பேசுறாரு, என்ன பாவனையில பேசுறாரு, முழுக்க முழுக்க மனசுல இருந்து வருதா, பேப்பரை பார்த்து படிக்கிறாரா, பேப்பரை பார்த்து படிச்சா அது எப்படி கம்யூனிகேட் பண்றாரு, நல்ல நடிகர் அல்லவா, எப்படி கம்யூனிகேட் பண்றாரு, இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இன்னும் அவர் பெருசா பண்ணுவாரு அப்படின்னு தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாங்க. நீங்க அப்பப்போ வந்துட்டு போனாவே போதும். எல்லாம் 8 கிராமங்களும் வந்து சேரும். முதல்ல திருச்சி வழியா போயிருக்கிறாரு. அடுத்த வாரம் அப்படியே 2 ஊர்களா சேர்ந்து போறாரு. அப்படின்னா தமிழ்நாட்டு முழுக்க பயணத்தை டிசம்பர்ல முடிச்சிருவாரு மாதிரி இருக்கு. டிசம்பர்ல முடிச்சிட்டாருன்னா அப்புறம் ஜனவரி வந்ததுன்னா என்ன கூட்டணி அமைக்கிறது, கூட்டணிக்கு யார் தயாரா இருக்காங்க? திருமாவளவனை சொல்றாரு, இல்லைங்க இந்த கூட்டத்தெல்லாம் வச்செல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் பிரச்சார பயணம் போறாரு, அதுக்கு வாழ்த்துக்கள் தான், உடனே போய் கூட்டணி அமைச்சிட மாட்டோம் அப்படிங்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக பேசியிருக்கிறாரு. முக்கியமாக மாநாடு வரப்போது அந்த மாநாட்டுக்காக கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்றாரு, பழைய எதிரிகளையும் புதிய எதிரிகளையும் நாம் சமாளிப்போம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொள்கைகள் இல்லாமல் கும்பாலம் இடுபவர்களையும் சமாளிப்போம் அப்படிங்கிறாரு. யாரு சொல்றாரு? விஜய் தான் சொல்றாரோ? இப்பெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேச்சுல விஜய் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாருங்க. பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு, ஆனா எதிர்மறைய போட்டு தாக்குறாரு. ஆனா இதுக்கெல்லாம் இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். அவருடைய பேச்சுல விஜய் இடம் பெறாரு அல்லவா? இன்னும் கொஞ்ச நாள் போனா விஜய் பேரை சொல்ற அளவுக்கு முதலமைச்சர் ஆவாரு. எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி விஜயும் குறிப்பிட்டு சொல்வாரு. சீமான் அண்ணாமலை எல்லாம் பேசாம தான் இருந்தாரு. இனிமேல் பேச வேண்டிய நிலைமையை ஏற்படுத்திடுவாரு விஜய் அண்ணா திமுக மட்டுமல்ல, திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குறியா இருக்காரு. அதனுடைய ஓட்டுகளை அப்படியே கவர்ந்துவர் மாதிரி தெரியுது. இந்த கணக்குகள் எப்படி மாறும்? விஜய் ஓட்டு பிரிச்சுட்டு இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஜெயிக்க வைக்க போறாரா, இல்ல 2 பேரையும் காலி பண்ணிட்டு முதல்ல வர போறாரா, எப்படின்னு வரப்போற அவருடைய பிரச்சார கூட்டங்களை அவர் எப்படி பேசுறாரு, என்னென்ன விஷயங்களை பேசுறாரு, உடல் மொழி எப்படி இருக்கு, கூட்டம் எப்படி கூடுது அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.